is Reshma and welcome back to my channel. எப்போதுமே வந்து நமக்கு ஏதாவது டிஃபரெண்டா சாப்பிடுறது ரொம்ப பிடிக்குங்க. அது நம்மளே ஏதாவது டிஃபரெண்டா குக் பண்ணா இன்னும் ரொம்ப பிடிக்கும். என்னடா பில்டப்லாம் பயங்கரமா இருக்கு, அப்படி என்னதான் இவ டிஃபரெண்டா சமைக்க போறா அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க. இப்போ நமக்கு வந்து ரிபப்ளிக் டே வருது இல்லையா? ஸோ ரிபப்ளிக் டேக்காக நான் வந்து பன்னீர் வச்சு ஒரு ரெசிபி பண்ண போறேன். அந்த ரெசிபி பத்தி தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். எல்லாருக்குமே வந்து பன்னீர் டிக்கா அப்படின்னா வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால நான் இன்னைக்கு வந்து 3 ஃபிளேவர்ஸ் பன்னீர் டிக்கா பண்ண போறேன். அதுக்கும் ரிபப்ளிக் டேக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா வந்து ஒவ்வொரு கலரும் நம்ம ஃபிளாக்ல இருக்க கலரை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி தான் நான் இன்னைக்கு பன்னீர் டிக்கா பண்ண போறேன். என்னென்ன பன்னீர் டிக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஃபர்ஸ்ட் வந்து ஆச்சாரி பன்னீர் டிக்கா. அதோட கலர் வந்து ஆரஞ்சு கலர்ல இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது மலாய் பன்னீர் டிக்கா, அது வந்து ஒயிட் கலர். அண்ட் தென் லாஸ்ட் ஒன் வந்து ஹரியாலி பன்னீர் டிக்கா, அது வந்து கிரீன் கலர். எல்லாமே வந்து டேஸ்ட்லயும் சரி கலர்லயும் சரி ரொம்ப டிஃப்ரெண்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஸோ கண்டிப்பா வந்து நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பன்னீர் டிக்கா பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். நான் வந்து இந்த மசாலா ப்ரிப்பேர் பண்ணும்போது என்னென்ன தேவை அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பன்னீர் டிக்காவுக்கு வந்து மெயினாக நம்ம பன்னீர் வந்து பெருசாக கட் பண்ணி வச்சுக்கணுங்க. நான் இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரியே வந்து நீங்களும் கொஞ்சம் மொத்தமாக பெருசாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆனியனும் கேப்சிகமும் கூட நான் இந்த வீடியோவில் எப்படி காமிக்கிறேனோ அதே மாதிரியே பெருசாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து உடையாமல் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சின்ன பேனில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டரும் 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவும் ஆட் பண்ணி நல்லா வந்து கடலை மாவை பட்டரில் சாட்டே பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து பன்னீர் டிக்கா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இல்லைனா 4 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கடலை மாவு வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் கன்சிஸ்டன்சியில் வந்தோடனே நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ளாக்ல இருக்க மாதிரியே வந்து நம்ம ஆரஞ்சு கலர்லேயே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம இப்போ வந்து நார்மல் பன்னீர் டிக்கா தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நீங்கள் ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. பவுல் எடுத்துட்டு 1/2 கப் நல்லா கெட்டியான தயிர் ஆட் பண்ணுங்க. தயிர் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள், அப்புறம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, உப்பு வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜீரக பவுடர் வச்சுருப்போம்ல, அது வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். நம்ம எல்லா பன்னீர் டிக்காக்கும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டானது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. ஏன்னா அதுதான் வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம பட்டரில் சாட்டே பண்ணி வச்சுருக்க கடலை மாவையும் அதில் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஆயில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அதில் ஆட் பண்ணுங்க. நான் இன்னைக்கு ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக வந்து லெமன் வந்து 2 ட்ராப்ஸ் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம வச்சிருக்க பன்னீரை வந்து அதில் ஆட் பண்ணுங்க. பன்னீரை ஆட் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஆட் பண்ணுங்க. ஏன்னா பன்னீர் வந்து சீக்கிரம் பிரேக் ஆகும். ஸோ கொஞ்சம் ஒன்று ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. லாஸ்ட்டாக வந்து நம்ம வச்சுருக்க ஆனியனையும் கேப்சிகமையும் சேர்த்து கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து நீங்கள் இதை வந்து 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் நீங்கள் இதை வந்து ஊற வச்சுருங்க. அப்போ தான் வந்து அந்த எசன்ஸ் வந்து பன்னீரில் இறங்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது மலாய் பன்னீர் டிக்கா. மலாய்னாலே வந்து ஒயிட் தான். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் 1/4 கப் ஃப்ரெஷ் க்ரீமும் 1/4 கப் கர்டும் எடுத்துக்கோங்க. ஈக்குவல் குவான்டிட்டியாக எடுத்தால் தான் ரெண்டோட ஃப்ளேவரும் வந்து மிக்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஒயிட் பெப்பருங்க. பிளாக் பெப்பர் போட்டுறாதீங்க, ஒயிட் பெப்பர் தான் போடணும். ஏன்னா இது நமக்கு வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒயிட் கலரில் வரணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ காரத்துக்கு வந்து வெறும் நம்ம ஒயிட் பெப்பர் மட்டும்தான் இதுக்கு போடணும். அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் இல்லை ஒரு குட்டி பிஞ்ச் போட்டாலே போதுங்க. உப்பு வந்து நமக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுவோம்ல பெப்பர், அதை வந்து ஒரு லைட்டாக அதை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து வச்சுருக்க பன்னீர், அந்த ஆனியன், கேப்சிகம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டாக 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் வந்து இதில் ஆட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம இதில் வந்து கடலை மாவு ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ வந்து கிறிஸ்பினஸ்க்காக வெறும் கார்ன்ஃப்ளவர் மட்டும் இதில் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லாவே ஒரு ஒயிட் கலரில் வந்திருக்கு. ஸோ இதையும் வந்து ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் ஊற வச்சுருங்க.
அதுக்கப்புறம் ஹரியாலி பன்னீர் டிக்கா. இது வந்து செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணணும். அதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு கொத்தமல்லி தழை, அதுக்கப்புறம் வந்து 1/2 கப் அளவுக்கு புதினா, இது ரெண்டையும் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 கிரீன் சில்லி. ஸோ பச்சை மிளகாய் வந்து பெருசாக இருக்கும் இல்லை சின்னதாக இருக்கும். பெருசாக இருந்தால் 1 போதுங்க, சின்னதாக இருந்தால் 2 போட்டுக்கோங்க. இதுக்கு ஒரு கொஞ்சம் 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா பேஸ்ட் மாதிரி வந்துருச்சு. இப்போ ஒரு பவுல் எடுத்து 1/2 கப் கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மல்லி பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரக பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உப்பு வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து நம்ம பட்டரில் சாட்டே பண்ணி வச்சுருக்க கடலை மாவையும் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கொத்தமல்லி பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிடுங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆலிவ் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் வந்து லெமன் ஜூஸ் 2 ட்ராப் வந்து ஆட் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது நல்ல க்ரீன் கலரில் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வச்சுருக்கிற பன்னீர், கேப்சிகம், ஆனியன் எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணி ஜென்டிலாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம இதையும் வந்து ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 3மே நல்லா ஊறிடுச்சுங்க. கிட்டத்தட்ட 1 ஹவர் வரைக்கும் ஊறி இருக்கு. ஸோ எசன்ஸ் வந்து நல்லாவே இறங்கியிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய உட்டன் ஸ்டிக் எடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீர் டிக்காவை வந்து நம்ம இதில் இன்சர்ட் பண்ணி விட்டுடலாம். நான் இன்சர்ட் பண்ணுற மாதிரி தான் இன்சர்ட் பண்ணணும்னு இல்லைங்க, உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி இன்சர்ட் பண்ணலாம். என்னால் வந்து இந்த பெரிய ஸ்டிக்கில் வந்து 3 பன்னீர் தான் இன்சர்ட் பண்ண முடியுது. ஸோ நான் 3 பன்னீருக்கும் நடுவில் ஆனியன், கேப்சிகம் வச்சு பண்ணியிருக்கேன். இது மாதிரியே வந்து நம்ம வச்சிருக்க மற்ற மலாய் ஹரியாலி பன்னீர் டிக்காவையும் நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ 3 பன்னீர் டிக்காவையுமே வந்து நான் இந்த ஸ்டிக்கில் வந்து இன்சர்ட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு நான்ஸ்டிக் தவா எடுத்துக்கோங்க. ஏன் நான்ஸ்டிக் அப்படின்னா வந்து அப்போ தான் வந்து மசாலா எதுவும் ஒட்டாமல் அழகாக வரும். ஸோ இதில் வந்து நான் இப்போ இந்த 3 ஸ்டிக்கையுமே வைக்க போகிறேன். வச்சுட்டு ஆயில் வந்து வேணும்னா ஊற்றிக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாங்க. நான் வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தான் ஆயில் ஊற்ற போகிறேன். அதுக்கப்புறம் எல்லா சைடுமே வந்து நீங்கள் ஈவனாக குக் பண்ணணும் அப்படின்னா எல்லா சைடுமே நீங்கள் 1 மினிட் நீங்கள் டைம் பார்த்து வச்சிங்க அப்படின்னா ஈவனாக குக் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பன்னீர் டிக்கா நல்லாவே குக் ஆயிடுச்சு. ஒரு கோல்டன் ப்ரௌன் இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணும்னா கொஞ்சம் நல்லாவே ப்ரௌன் கலர் வர வரைக்கும் கூட நீங்கள் இதை வைக்கலாங்க. ஏன்னா வச்சா நான் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்னோட பன்னீர் டிக்கா ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ வந்து இதை பிளேட்க்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். வா, ரொம்ப கலர்ஃபுல்லாக வந்திருக்குங்க இந்த பன்னீர் டிக்கா. இது வந்து பார்க்குறதுக்கு மட்டும் இல்லைங்க, டேஸ்ட்டும் வந்து ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் வந்து டயட்டில் இருக்கீங்க, பட் ஆனாலும் வந்து எனக்கு டேஸ்ட்டாக சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த பன்னீர் டிக்கா செஞ்சு சாப்பிடுங்க. ஏன்னா இதில் வந்து நமக்கு அவ்வளோவா ஆயிலும் கிடையாது. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நம்ம வந்து பன்னீர் பாப்கார்ன், பன்னீர் 65 அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி பன்னீர் டிக்கா மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இதுதாங்க ட்ரைகலர் பன்னீர் டிக்கா. நம்ம ஃப்ளாகுக்கு வந்து கொஞ்சமாச்சும் நல்லா மேட்ச் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன்னா. இப்போ வந்து நம்ம அந்த ரெசிபி எப்படி பண்றது அப்படின்னு பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கே வந்து செய்யணும் அப்படிங்கிற தாட் வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வந்து நீங்க இந்த ரிபப்ளிக் டேக்கு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா வந்து இந்த ரெசிபி வந்து ரொம்ப பேட்ரியாட்டிக்காவும் இருக்கும், நமக்கு வந்து நிறைய ஃபிளேவர்ஸ் டேஸ்ட் பண்ண மாதிரியும் இருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு இந்த வீடியோட கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து லைக் பண்ணுங்க. நிறைய பேருக்கு வந்து டிஃப்ரெண்டா சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும்ல, ஸோ அவங்களுக்குலாம் வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.